சபையோருக்கு வணக்கம். நானும் இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து இந்நாட்டு இளவரசன் முரளி என்ற பெயர் பற்றி தீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றார். அவன் பைரமுத்து. அவனும் அயல்நாடு சென்றிருக்கிறான். பட்ட படிப்பை முடித்து விட்டு வர எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள். அவள் பைரமுத்தழகி. அவள் நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறாள். இருந்தாலும் என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். தாமதமாகிவிட்டது. எப்போதே புறப்படலாம். அப்பா நீராகி நெருப்பாகி காற்றாகி பேசாதீங்கப்பா. என் நாட்டு மக்கள் அன்பாக பாவித்தவர்களை யாரைக்கே
வச்சு வச்சு கடமையை செய். ஒரு வேலையா செய். 2 வேலைக்கு போகாத. நன்றி 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 ஐயா. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், நாம் வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் தாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும். தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்திலே உயிர் காக்கும். காலம் சென்றாலும் அவரது உடல் இந்த மண்ணிலே மறைக்கப்பட்டாலும் இந்த வன்னியர் குல சிகாமணிகள், இந்த வன்னியர் குல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவர்கள் நெஞ்சங்களிலே குடிக்கொண்டிருக்கும் அருமை உள்ளம் கொண்ட மறைந்த ஐயா ஜே குரு ஐயா மறையவில்லை, நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மாபாளையம் கிராமத்திலே அருமை உள்ளம் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சிகள் சார்பாக முதல் இந்த அம்மா பாளையத்துல தான் அதிக ஓட்டு உண்மை. இதை சிறப்பாக அழகான நமது கிராமத்தில் மாவட்ட செயலாளர் சிறப்பான நமது பாட்டாளி மக்களுக்காக உழைத்து நமக்காக மாவட்ட செயலாளர் பதவியேற்ற வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம், வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம், அவரது தம்பியாக உலகக்கூடிய நமது கண்ணமங்கலம் நகரிலே சிறப்பான ரேணுகம்பாள் பேக்கரி அருமை உரிமையாளர் கந்தன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அடியன் எனக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய நமது மாவட்ட செயலாளர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் ரேணுகம்பாள் பேக்கரி உரிமையாளர் கந்தன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இருவருக்கும் கலைக்குழுவின் சார்பாகவும் அடியன் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சத்யாபி என்ற வங்கியை படைத்து இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டோம். அழகான 3 செல்வங்கள் பெற்றெடுத்தோம். 3 செல்வங்கள், 2 ஆண் மக்கள், ஒரு பெண் குழந்தை. மூத்தவனுக்கு முரளி, இளையவனுக்கு முத்து, மகனுக்கு முத்தழகி என்ற பெயர் சூட்டி பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பது தாய் தந்தையுடைய கரத்தை என் மனைவியாரை பார்க்க வேண்டும்.